2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு. ஏதேதோ ஆயாச்சோ அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் பறந்து போயாச்சோ. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே. அவங்க ஏதாவது தப்பு பண்ணா நான் ஆக்ஷன் எடுத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். இன்னையோட மத்தவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுருங்க. இந்த பொண்ணு எதையோ மறைக்கிறா. இல்ல காவியாவை காப்பாத்துறதுக்காக இவ பொய் சொல்றான்னு நினைக்கிறேன். சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அவங்க கிட்டே போன் பண்ணி கேட்டு இந்த அமௌண்ட்டை எஃப்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னு கேளுங்க. டே முரளி, கடுவன் பூனைக்கு டைஜஷன் ப்ராப்ளமா? இங்கே அங்கேயும் அலையுது. முதல்ல உன்னை உதைக்கணும்டா. அடுத்தவங்கள வம்பிழுக்கிறதுலயே குறியாரு. முதல்ல சீனுக்கு பிடிச்சிருக்கிற அந்த ஃபைலை ஒழுங்கா பிடிக்கிறியா? தலைகீழ பிடிச்சிருக்கடா. என்னது காவ்யா ஜுவல் வச்சு லோன் வாங்கியிருக்காளா? உனக்கு விஷயம் தெரியாதுல்ல? தெரிய வேண்டான்னு நினைச்சேன். எங்க தெரிஞ்சா எம்ஜிஆர் மாதிரி தாய் குலத்துக்கு உதவி பண்ண ஓடி போயிடுவோம் தான். அவளுக்கு செலவுக்கு பணம் தர யார் இருக்கா? பாய் ஃப்ரெண்டோட செலவு பண்ண பணம் வேணும்ல? அதான் அன்னைக்கு பேங்க் வந்திருந்தா செயின் அடமானம் வைக்கிறதுக்கு. எதுக்கு எடுத்தாலும் முடியாதுன்னு சொல்ற கடுவம் போனா அவளுக்கு உடனே சைன் பண்ணிடுச்சு. இவெல்லாம் இன்னும் கஷ்டப்படணும். போன் அடிக்குது மேடம். சரி, நீ போ. ஹலோ ஹலோ அக்கா, நான் விஜி பேசுறேன்க்கா. சொல்லு விஜி. இல்ல 2-3 தடவை உன் செல்லுக்கு கால் பண்ண, ரெஸ்பான்ஸே இல்ல. அதான் உன் லேண்ட்லைனுக்கு கால் பண்ண. பிஸியா இருக்கியா? நான் வேணா அப்புறமா கூப்பிடட்டுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்டாஃப் கூட வெளியில பேசிட்டு இருந்தேன், அதான் கால் எடுக்கல. என்ன விஷயம் சொல்லு. அக்கா, உன் வாய்ஸ் நார்மலாவே இல்லையே. உடம்புக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உன் லோன் விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ எல்லா பேங்க்லயும் ஆடிட்டிங் போயிட்டு இருக்கா, அதான் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப டிலே ஆகுதுமா. இன்னும் 2 நாள் ஆகும் போல இருக்கு விஜி. அக்கா, தப்பா எடுத்துக்காத. லாஸ்ட் வீக் சேகரோட வந்து மீட் பண்ணும்போது லோனு சீக்கிரம் கிடைச்சிரும்னு சொன்னதுனால அவர் பர்ச்சேஸ்க்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டாரு. அவங்களும் வர சொல்லிட்டாங்க. இப்ப இந்த விஷயத்துல எல்லாமே ஸ்டாப் ஆகி நிக்குதுக்கா. எனக்கு தெரியுது விஜி, நானும் ரொம்ப ட்ரை பண்றேன். சரியா, நீ சேகர் கிட்ட சொல்லு, இன்னும் 2 நாள் வெயிட் பண்ண சொல்லு. அதே மாதிரி பணத்தை எவ்வளவு சீக்கிரமா நான் அரேஞ்ச் பண்ண முடியுமோ நான் பண்றேன். பண்ணிட்டு நானே உனக்கு கால் பண்றேன். இப்ப நான் போன் வச்சுட்டுமா? சரிக்கா. சேகர் கிட்ட வந்து எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி தரேன்னு கமிட் பண்ணது தப்பா போச்சு. டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லி இருக்கணும். எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணணுமே.
எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஆ, வாங்க முரளி. மேம், மிலிட்ரி ஆண்டிகிட்ட ஃபோன் பண்ணி அந்த எஃப்டி விஷயமா பேச சொன்னீங்க. நான் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன விஷயத்த சொன்னேன். இப்போதைக்கு எஃப்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம், அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. லஞ்சுக்கு அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொன்னாங்க. அது அவங்க பணம், அதை எப்படி வச்சுக்கணுங்கிறது அவங்க இஷ்டம். ஓகே முரளி. ஓகே மேம். மேம், பொதுவாக மற்றவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நீங்கள் எதுக்கு ஆண்டி அக்கௌண்ட்டை பற்றி பேசுனீங்கன்னு நான் யோசிக்கல. ஆனால் இப்போ உங்களை பார்க்கும்போது, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது பணம் தேவைப்படுதா? உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். இல்ல முரளி, என் சிஸ்டர் பிசினஸ் விஷயமா என்கிட்ட பணம் கேட்டிருந்தா. சரி, பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணலான்னா டீடைல்ஸ் அவங்களுக்கு ஃபேவரபிளா இல்ல. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீங்க எப்படி நான் எதுவுமே சொல்லாம புரிஞ்சுக்கிட்டீங்க? ஐம் குவைட் சர்ப்ரைஸ்ட். மிடில் கிளாஸோடைய மெயின் ப்ராப்ளமே அதானேங்க. நான் எத்தனை வாட்டி இந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது? நம்ம அட்டெண்டர் என்வியா இருக்கான்ல, இந்த மாதிரி ஃபைனான்ஸ் எல்லாம் நிறைய அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான். நான் வேணா அவனை வர சொல்லிட்டா? நோ 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 நோ, இப்போதைக்கு என்விஆர் கிட்ட கேட்குற விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ரிசர்வேஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்குன்னு சொல்லி வேணா நான் கேட்குறேன். அதனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு என்ன மேம் பிரச்சனை? ஒரே ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி கூட ஹெல்ப் பண்ணலன்னா எப்படி? எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது? 1 லட்சம். சரி, நான் பேசுகிறேன் மேம். ஒன்றும் இல்லை, காவ்யா அவ செயினை பிளட்ஜ் பண்ணி லோன் வாங்கினதா கேள்விப்பட்டேன். வித் யோர் பர்மிஷன் நான் பணம் கொடுத்து அந்த செயினை எடுத்துக்கிட்டா? ஓகே, ஷூர். அப்புறம் இந்த என்விஆர் கிட்ட லோன் வாங்குற விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். எஸ்பெஷலி சிவா கிட்ட. அவருக்கு தெரிஞ்சா தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச மாதிரி. நான் 2-3 மந்த்ஸ்ல முடிச்சா அதுக்கு முன்னாடியே பர்சனல் லோன் போட்டு அந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன். நோ ப்ராப்ளம் மேம், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஷோ மேம். என்னாச்சுடா உன் ப்ராஜெக்ட்? இப்ப அப்பன்னு இழுத்துட்டே இருக்காங்க. ஏய், சினிமானா சும்மாவா? கோடி கணக்கில் பணம் பொருள வேண்டிய விஷயம். அவ்வளோ சீக்கிரத்துல டிசிஷன் எடுத்துட முடியாது காவ்யா. ஹீரோவோட கிரீன் சிக்னல் கிடைக்கணும். அப்புறம் தான் எல்லாமே கரெக்டா நடக்கும். உன் ஹீரோ எப்போ உனக்கு கிரீன் சிக்னல் கொடுப்பாரு? தெரியலையே. என்ன மாதிரி எத்தனையோ பேர் கதை சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே இப்போ வெயிட் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு கரெக்டாக அனலைஸ் பண்ணி தானே கதையை செலக்ட் பண்ண முடியும். எவ்வளவு பார்த்து பார்த்து பண்ணாலும் சொதப்பல தானே படங்கள் வருது. சினிமால திறமையை விட நேரமும் அதிர்ஷ்டமும் தான் ரொம்பவே முக்கியம். எப்படியும். என்னாச்சு? ஏன் பேச்சு நிறுத்திட்ட? எப்ப பார்த்தா லொடலொடன்னு பேசிட்டு இருப்ப? இல்ல முரளி சார். ஹாய் காவ்யா. ஹாய் சித்தார்த். ஹலோ சார். என்ன காவ்யா, ஹாய் சொன்னா பதிலுக்கு ஹாய் சொல்ல மாட்டியா? சார் உட்காருங்க சார். தேங்க்யூ. காவ்யா, நானே வந்து உன்னை பார்த்து சில விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன். தச்சையில் தான் உங்களை இங்கே பார்த்தேன். உங்கள் ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணாமல் சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரமாக சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம 2 பேரும் மீட் பண்ணி அட் த மேக்ஸ் 2-3 மாதம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பல வருஷம் பழகுனா மாதிரி நமக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். எனிவே, ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீயும் அப்படியே இருக்கணும்னு நினச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நடுவில் கொஞ்சம் வேண்டாத கசப்புகள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே நடந்துடுச்சு. அதுக்காக நான் வருத்தப்படுறேன். ஐ சின்சியர்லி ரிக்ரெட் ஃபார் தட். பட் காவ்யா, உலகத்தில் எல்லாம் புரிஞ்சவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அந்த கடவுளுக்கே வேலை இல்லாமல் போயிடும். சில நேரங்களில் நாம் புரியாமல் பண்ணுற விஷயங்கள் மற்றவங்களை காயப்படுத்தலாம். இன்ஃபேக்ட் பண்ணவங்களே கூட பாதிக்கப்படலாம்.
அதுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்கிறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் பொறுத்த வரைக்கும் யாரும் தப்பு பண்ணலை, தப்பாகவும் நினைக்கல. அப்போ ஏன் சண்டை போடணும்? ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஒதுங்கி போகணும்? பார்க்கறது கூட அவாய்ட் பண்ணணுமா என்ன? சொல்லு காவ்யா. நான் பேங்க்ல இல்லாத நேரமாக பார்த்து நீ வந்துட்டு போகிறத கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ப்ளீஸ் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாத. அப்படி பண்ணுறது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு. உன்கிட்ட ஏதாவது சிவா தப்பாக பேசியிருந்தான்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உனக்கு ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீ எனக்கு ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சேன்னா இந்த காவ்யா உன் செயின் பேங்க்ல அடக வச்சது. சந்தோஷமான நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் கஷ்டமான நேரத்தில் ஃப்ரெண்ட் இருக்கணும். அவன் தான் ட்ரூ ஃப்ரெண்ட். நான் உனக்கு ட்ரூ ஃப்ரெண்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இதை பேங்க்லேருந்து மீட் எடுத்து வந்திருக்கேன். போட்டுக்கோ. முரளி சார், நான் உங்களை தப்பா நினைக்கல, எப்பவும் நினைக்கவும் மாட்டேன். ஐ ஹவ் வெரி ஹை ரிகார்ட்ஸ் ஃபார் யூ. ஆனா மற்றவங்க என்னை தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்காக தான். ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க. இந்த செயின் எனக்கு வேண்டாம். திரும்பவும் சொல்கிறேன், நீ என்னை உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு நினச்சேன்னா இந்த செயினை நீ எடுத்துப்ப, போட்டுப்ப. வரேன். Congratulations. Thank you, sir. You both make a very good couple. Kavya, Siddharth நிஜமா ரொம்ப நல்லவர். He'll take very good care of you. All the best. நான் வரேன். எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி அவசரமா வர சொல்லிருந்தீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான். நல்ல விஷயம்னா பொண்ணு வீட்ல பேசுனீங்களா? காய பழமா? பழம்தான். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பேசிக்காவே உங்க அண்ணனை பிடிச்சிருந்ததுனால மறுபடியும் பேசி பார்க்கலான்னு தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா இந்த வாரத்திலயோ இல்ல அடுத்த மாசத்துலயோ பார்த்து சொல்லுங்க. நாங்க எல்லாரும் அண்ணனை கூட்டிட்டு முறைப்படி அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரோம். இருங்க இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது சுமூகமா முடிஞ்சாதான் அடுத்தது நீங்க சொல்ற விஷயத்துக்குலாம் போக முடியும். என்னங்க, நாங்க திரும்ப வழிய வந்து பேசுறதுனால எங்க கிட்ட கண்டிஷன் போட்டு கெத்து காட்டுறாங்களா? எங்க அண்ணன் பண்ணது தப்புங்கிறதுனாலதான் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்க வந்த என்ன அலட்சியப்படுத்தி பேசும்போது அமைதியா இருந்தேன். ஆனா அதுக்காக அவங்க சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் மாதிரி சொல்றதுக்கெல்லாம் ஆட முடியாது. சரிப்பட்டு வரலன்னா இதோட முடிச்சுக்கலாம். அவங்களுக்கு 100 மாப்பிள்ளை கிடைச்சா எங்க அண்ணனுக்கு 10 பொண்ணு கூடவா கிடைக்காம போக போகுது? பிருந்தா, இதுதான் உங்க பிரச்சனையே. எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது, எல்லாத்துலயும் அவசரப்படுறது. பொண்ணு பார்க்க வர்றதுக்கு உங்க அண்ணன் தயங்கினப்பவே அந்த விஷயத்த தள்ளி போட்டிருக்கலாம். அப்பவும் நீங்க அவசரப்பட்டு எல்லாத்தையும் பண்ணீங்க. அடுத்து உங்க அண்ணன் பர்த்டே அப்போ நீங்க போன் பண்ணி பேசிட்டு பொண்ணு கிட்ட போனை கொடுத்திருக்கலாம். தேவையில்லாம அந்த விஷயமும் நடந்திருக்காது. இப்ப கூட பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காம நீங்களா ஒன்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டு அனாவசியமா பேசுறீங்க. இப்படி எல்லாம் பேசினா சரியா வராதுங்க. ஏற்கனவே நீங்க பண்ண குழப்பத்தினால மேற்கொண்டு எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் உங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு அவங்க வீட்டு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் எந்த முடிவும் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீங்க உங்க அண்ணன் கிட்ட பேசி வெளியே எங்கேயாவது பாக்கலாமா இல்ல உங்க அண்ணன் வீட்லயே பாக்கலாமான்னு அவரை கேட்டு சொல்லுங்க. உங்க அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பேங்க்கு கூட வந்து பாக்குறேன்னு சொல்றாங்க. என்னன்னு உங்க அண்ணன் கிட்ட கலந்து பேசிட்டு அதுக்கப்புறமா எனக்கு போன் பண்ணுங்க, சரியா? நல்ல சகுனம். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். உங்க அண்ணன் கிட்ட கேட்டு சொல்லுங்க, சரியா? எப்படி இதை சமாளிக்கிறது? பேங்க் வர சொல்லட்டுமான்னு கேட்டா அண்ணன் வேதாள முருங்கை மரம் ஏறுற மாதிரி திரும்ப வேண்டாம் பல்லவிய பாட ஆரம்பிச்சிரும். இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். என்ன மாதிரியே திங்க் பண்றவரா இருந்தா வீட்டுக்கார்கிட்ட சொல்லலாம். ஆனா அவரும் விளக்கெண்ண மாதிரி தானும் குழம்பி என்னையும் குழப்பிடுவாரு. இந்த விஷயம் முடியற மாதிரியும் இருக்கு, முடியாத மாதிரியும் இருக்கு. சிந்துபாத் கன்னித்தீவு கதை மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கே.
ம் ஏன் ஒன்னொன்னா வை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சொன்ன? ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னேன். காதுல விழலையா? நீ மணிரத்னம் படம் மாதிரி விட்டு விட்டா சொன்னா எங்க எனக்கு புரியும்? காலையில எழுந்தோடனே கண்ணாடியில உன் முகத்தை பார்த்தியா? இல்ல, உங்க முகத்தை பார்த்தேன். வர வர காவியாவோட நடவடிக்கையே சரியில்லை. அவ போற போக்க பார்த்தா எனக்கு ஒரே பயமாவும் படபடப்பாவும் இருக்குன்னு சொல்ல வந்தா முக்கையே அப்படி ஒரு காமெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களே. காவியா மாதிரி பசங்களோட ஜென்ரேஷனை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சு டென்ஷன் ஆனோன்னு வெயி. பாதி பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. அந்த நிலைமை நமக்கு தேவையா? அதேக்கு வீணா நீ நினச்சி டென்ஷன் ஆகிற. நானே டென்ஷன் ஆகி சில சமயம் அவளை கத்துறதெல்லாம் அவள் சேஞ்ச் ஆகணுங்கிறதுக்காக இல்லை. அவளை நம்ம கண்டிச்சுட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோங்கிற ஒரு சின்னதாக பயம் இருக்கும். அதனால பெரிய தப்பா எதுவும் பண்ண யோசிப்பா. இந்த காலத்துலாம் சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க கிட்டே செல் இருக்கே. காலேஜ் பசங்களை பற்றி கேட்கவே வேணாம். பசங்க தப்பு பண்ணுறதுக்கும் கெட்டு போகிறதுக்கும் அதுதான் பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. பேரண்ட்ஸால் வாங்கி தராமல் இருக்க முடியுதா? இல்லை அரசாங்கத்தால் தடை விதிக்க முடியுதா? சும்மா அதை பற்றி பேச ஆரம்பித்தாலே போதும். வயசான பாட்டிங்க நரம்பு புடைக்க டிவியில் இதெல்லாம் பசங்களை முட்டாளாக்குற விஷயம். பசங்க லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுன்னா இதெல்லாம் ரொம்ப அவசியம். பாதுகாப்புக்கே ஒரு பாதுகாப்புன்னு ரொம்ப பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தெரியாம தான் கேட்குறேன், இதெல்லாம் இல்லாதப்போ இருந்த ஜென்ரேஷன்லாம் முட்டாளாக இருந்தாங்களா இல்லை மாடு வச்சுட்டு இருந்தாங்களா? அந்த பாட்டியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். சொல்லப்போனால் அப்போ விட கிரைம் ரேட்டு, உமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரேப்பிங் எல்லாமே இப்போ தான் அதிகமாக இருக்குது. நீ ஏதோ சொல்ல, நான் வேற ஏதோ டாபிக் போயிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் பேசினேன்னு வையே, ஒன்று நீ நின்றுக்கிட்டே தூங்கிடுவ, இல்லை பசிக்குதுன்னு திரும்ப சாப்பிட போயிடுவேன். எந்த விஷயத்த சொல்ல வந்தியோ முதல்ல அதை சொல்லு. அப்பாடி, இப்பவாது கேட்டீங்களே. இன்னைக்கு காலையில நான் கோயிலுக்கு போயிருந்த போது காவியாவோட ஃப்ரெண்டு அனுவை பார்த்தேன். அனு தெரியும்ல உங்களுக்கு? தெரியும், அதுக்கு என்னப்போ? அந்த அனுவுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவளோட வைத்திய செலவுக்காக 5000 ரூபாய் உங்க பர்ஸ்ல இருந்து பணம் எடுத்தேன்னா. நான் கேட்டப்பவே அந்த அனு பாவமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரதுக்கு 1 மாசம் ஆகும்னா. ஆனா அவ கொழுக்கு முழுக்குன்னு கல்லு புள்ளியார் மாதிரி கோவில நல்லா தான் நடந்து வரா. நான் நினைக்கிறேன் பணத்துக்காக இவதான் நம்ம கிட்ட ஏதோ கதை விட்டு இருக்கா. அனு கிட்ட நீ ஆக்சிடென்ட் பத்தி விசாரிச்சியா? விசாரிக்காம இருப்பேனாங்க. என்ன பார்த்த உடனே அவ அப்படியே ஷாக் ஆறாங்க. விஷயத்த கேட்ட உடனே ஒரே டென்ஷன் ஆயிட்டா. அவங்க அம்மா அதுக்கு மேல டென்ஷன் ஆனாங்க. இவளை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறது எஸ் அனு, நான் வி அனுன்னு எங்கிட்டயே கதை விடுறா. என்ன முட்டாளாக்க முடியுமா? அதானே, அந்த அளவுக்கு அவ ஃப்ரெண்டு உங்ககிட்ட மோசமா போய் சொல்லி மாட்டியிருக்கா. அதை விட்டு தள்ளு. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அன்னைக்கு பணம் எங்கன்னு நான் கேட்டப்போ பரபரப்பா ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்டு, ஹாஸ்பிட்டல்னு டென்ஷனாக இருக்கிற மாதிரி காட்டிட்டு ஓடினாலே அப்போவே எனக்கு தெரியும் காவியா அண்ட புழு புழுகிறான்னு. விட்டுத்தான் பிடிக்கணும்னு நானும் ஸ்லோவாக இருக்கேன். அவளுக்கு தெரியாமல் அவள் காலேஜில் என்ன பண்ணுறா, செமஸ்டர் மார்க்ஸு எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டேன். பயப்படுற அளவுக்கோ இல்லை அதிரடியாக பண்ணுற அளவுக்கோ அவள் இன்னும் வரல. பார்டரில் தான் நிற்கிறா. ஆனால் அவள் பண்ணுற இன்னொரு விஷயந்தான் என்னை கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு. இப்போ சொன்னால் நீ இன்னும் டென்ஷன் ஆகிடுவ. அப்புறம் நீ பண்ணுற அறகுற சமையலும் கெட்டு போயிடும். இப்போ சொன்னால் நீ இன்னும் டென்ஷன் ஆகிடுவ. அப்புறம் நீ பண்ணுற அறகுற சமையலும் கெட்டு போயிடும். ஏய் நில்லுடி, இங்க வா. என்னம்மா வழக்கமா அப்பா பண்ற என்கொயரியை இன்னைக்கு நீ பண்ண போறியா என்ன? அரஞ்சு என்ன தெரியுமா? கழுத்துல இந்த செயின் எங்கடி? காலையில காமிக்கிறேன்னு சொன்னல. சமையல் ரூம்ல வேலை பார்த்துட்டு நைஸா டிம்கி குடுத்துட்டு போயிட்டல்ல. இப்ப காமெடி செயின் எங்க? இப்ப அதனால என்னம்மா ஆச்சு? நம்ம கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் இறங்கியா போச்சு? செயின் தானே இதோ இருக்கு. சும்மா பயப்படாத, நான் செயின்லாம் வித்துற மாட்டேன். நான் ஓம் பொண்ணு. வேற ஏதாவது கேட்கணுமா? காலேஜுக்கு எடுத்துட்டு போன பேனா, பென்சில், ரப்பர் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ண போறியா? என்ன விடுறியா? டயர்டா இருக்கு. காவியா, நீ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னியே உன் ஃப்ரெண்டு, அவ பேர் கூட அனுப்பா. அனு. அவ இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காளா இல்ல டிஸ்சார்ஜ் ஆயிட்டாளா? என்னப்பா, ஹெட் இன்ஜுரி, ஆபரேஷன் வேற ஆயிருக்கு. அதுக்குள்ள எப்படி டிஸ்சார்ஜ் ஆக முடியும்? ஐசியூல இருந்து வந்துட்டா. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இன்னும் மினிமம் 2 வீக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். சரிம்மா, நீ போ. காவியா, அவ எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா, ரூம் நம்பர் என்ன, எல்லாத்தையும் என்கிட்ட கொடு. என்ன இருந்தாலும் அவ உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? நாளைக்கு நானும் அம்மாவும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இன்னைக்கு வரைக்கும் இன்ஃபெக்ஷன்
வந்துடக்கூடாதுன்னு யாரையுமே அலோ பண்ணல. நான் வேணா நாளைக்கு கேட்டு சொல்றேன். நம்ம 3 பேருமே போவோம். சரி போமா. ஐயோ 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 ஐயோ, இப்படி அடிக்கடிக்கா பொய் சொல்லிட்டு போற பண்ண நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. எப்படி பொய் சொல்லிட்டு போறா பாருங்க. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவளை பலார் நாள் அரையலாம்னு நினைச்சேன். நீங்க தான் தெரிஞ்ச மாதிரி எதுவும் காமிச்சுக்க வேணாம்னு சொன்னதுனால நான் வாயை மூடிட்டு பேசாம இருந்துட்டேன். ஏய் இப்பதானே சொன்னேன் தேவையில்லாம டென்ஷன் ஆகாதுன்னு. ஏன் டென்ஷன் ஆகுற? அவளை எங்க அடிச்சா வலிக்கும்னு எனக்கு தெரியும். அவளை நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. போய் படு. சீ ஒன்னா இவ.